ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்து, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஏன் அவர் தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார் என்றால், நல்ல மேய்ப்பருக்குரிய குணாதிசயம் என்னவாய் இருக்கும், என்னவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே அவரே சொல்கிறார். இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த மேய்ப்பர்கள், இந்த ஓநாய் வரும்பொழுது அந்த ஓநாய் ஆடுகளை பிடிப்பதற்காக பல கூட்டமாய் வரும். பாருங்கள், இந்த ஓநாய்கள் எப்பொழுதுமே தனியாக வேட்டையாடாது, அது கூட்டமாய் சேர்ந்து வந்து தான் வேட்டையாடும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மேய்ப்பன் என்ன செய்து விடுகிறான் என்றால், இவ்வளோ பெரிய கூட்டமாக வருது, இவைகள் நம்மளை வந்து தாக்கக்கூடாது என்று சொல்லி ஓடி போய் விடுவார்கள். ஆனால் ஓடி போகிற நபர்கள் எல்லாம் அந்த ஆடுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க என்று தேவனே சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆடுகள் என்னாகும், அந்த ஆடுகளுடைய நிலைமை என்னவாகும், பட்சித்து போட்டுருமே, அந்த ஆடுகள் அழிந்து போயிருமே என்று கவலைப்பட மாட்டாங்க. அவங்க தான் கூலிக்கு மேய்க்கிறவர்கள். ஆனால் நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான் என்றால், அந்த ஓநாயிடத்திலிருந்து எப்படியாவது ஆடுகளை தப்ப வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை வைத்தாவது அந்த ஆடுகளை காப்பாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவதற்காக இந்த தீமையிலிருந்து, இந்த ஓநாய் என்பது தீமையை காட்டுகிறது, தீமை சூழ்ந்த அந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக தேவன் செய்த மகா பெரிய வேலையைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த ஆடுகளை மீட்கிறதற்காக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தார். அதனால தான் பாருங்கள், அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளையும் பொல்லாப்புகளிலிருந்தும் நீங்கள் எப்படி விடுதலை அடைய முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாள் மறந்து போய்விடாதீர்கள். எந்த தேவனுடைய பிள்ளை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி இல்லை, அவர்களுக்கு குறைவு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய நல்ல மேய்ப்பர் என்னை மேய்த்து கொண்டு இருக்கிறபடினால அவர் என்னை தீமையில் விட்டு விடுவதில்லை, தீமையிலிருந்து என்னை காத்து கொள்வதற்காய் வந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், உயிர்த்தெழுந்த பின்னாடி அவர் பரலோகத்துக்கு போயிருக்கி நம்மளோடு கூட என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறார். அவர் பாருங்கள், தேற்றரவாளனாக இருக்கிறார், அவர் ஒரு கம்ஃபோர்டராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தேற்றி ஆற்றி விடுதலையாக்கி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், ஒரு தேவ தூதன் அனுப்பி அநேக பழைய ஏற்பாட்டில் நடத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கி தம்முடைய ஆவியானவரையே அனுப்பி நம்மளோடு கூட தங்கி நம்மை நடத்த விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை நடத்துவதற்கு யாருமே இல்லை, என் மேல் அக்கறை காட்ட யாருமே இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? ஆடுகளுக்காகவே ஜீவனை கொடுத்த அந்த தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார், புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் ரெண்டை உங்களை நடத்துவார், உங்கள் ஆத்துமாவை தினமும் தேற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.